வணக்கம். 2024 நவம்பர் 20 புதன்கிழமை மாலை நிலவர 1.5 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு கிழக்கு வடகிழக்கு காற்று இணைந்த காரணத்தினாலே டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழை பொழிந்தது. தென் மாவட்டங்களில் பாம்பனில் அதீத கனமழை பொழிவு கூட பொழிந்திருக்கிறது. அதாவது பாம்பனிலே மதியம் 2:30 மணி வரை 23, மாலையில் 5 28 சென்டிமீட்டர் மழை பொழிவு கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திலே கொடுத்திருக்கிறது. மேலும் கோடியக்கரையில் 16 சென்டிமீட்டர், தோப்புத்துறையில் 12 சென்டிமீட்டர், வேதாரண்யத்தில் 11, 4 பேதபதியில் 11 மதியம் 2:30 மணி வரை கிடைத்தது. அதற்கு பிறகும் 2-3 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கும். கோடியக்கரையில் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை மாலையுடன் நிறைவடைந்து விட்டது. இரவு ஒருவேளை கடலோரத்தில் கோடியக்கரை மற்றும் நாகப்பட்டினம் கடலோரத்தில் மழை பொழிவு இருந்தாலும் அது கண்டிப்பாக முன்னிரவு நள்ளிரவுக்குள் விலகிவிடும். தென் மாவட்ட கடலோரத்தில் அதிகாலைக்குள் விலகிவிடும். கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் நாளை மழை இருக்கலாம். 21, 22 இடைவெளி கொடுக்கும். தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இருக்கலாம். 21, 28 பெரும்பாலும் இடைவெளி. அடுத்த மழைப்பொழிவு வரக்கூடிய 23, 24 தொடங்குகிறது. அது தமிழ்நாட்டில் பரவலாக ஆங்காங்கே மழை இருக்கும். 25 இடைவெளி. 26ஆம் தேதியிலிருந்து அடுத்த வலிமையான நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட இருக்கிறது. 26லிருந்து 30ஆம் தேதி வரை மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன்.